அதிமுக பிஜேபி சர்ச்சைக்கு நாயனார் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. ஆனாலுமே இந்த ஒரு சர்ச்சை பெருசாக தான் வெடித்து கொண்டு இருக்கு. என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தாலுமே அது மக்கள் மத்தியிலிருந்து ஒருவேளை இந்த கூட்டணி பிரிந்து விடுமோ அப்படிங்கிற கேள்வி கடந்த ஒரு 3 நாளாகவே அதிகரித்து விட்டது. அமித்ஷா அவர்களோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா ரொம்பவே அதிகரித்து விட்டது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் நாயனார் அவர்கள் வைத்திருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி அஃபிஷியலாக அறிவித்தாலுமே அதிமுக மூத்த நிர்வாகிகள் பல பேர் இந்த கூட்டணி பிடிக்காம தான் இருக்காங்க. சொல்லப்போனால் அதிமுக நிர்வாகிகள் பல பேர் பிஜேபியோட தலைவர்கள் மட்டும்தான் கூட்டணி இருக்காங்க. அந்த பிஜேபி தொண்டர்கள் பிஜேபி நிர்வாகிகள் கூட்டணி சேர மறுப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை டெல்லியில் மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் பேசிட்டாங்க. அங்கே என்ன பேசிட்டாங்கன்னா, கூட்டணி ஆட்சி அமையும் 2026 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து விட்டது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ போன டைம் நாங்கள் 23 சீட்டில் போட்டிக்கிட்டோம். இந்த டைம் அதிமுக 4 இடங்களில் தோல்வி பெற்றது. அந்த 4 இடங்களில் பிஜேபி போட்டியிடும். அதுக்கப்புறமா பிஜேபி 2வது இடத்தை பிடித்த இடங்களில் பிஜேபி கவனம் செலுத்தி அந்த இடத்துல போட்டியிடும். 50க்கும் மேற்பட்ட தொகுதியில் பிஜேபி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க. இது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியா இல்லை அமித்ஷா அவர்களோட தலைமையில் கூட்டணியா, கூட்டணிக்கான சீட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட எந்தவித கன்சர்னும் கேட்காம எந்தவித டிஸ்கஷனும் பண்ணாமல் நீங்களே பப்ளிக்கில் இப்படி சொல்வது கூட்டணி நாகரிகம் கிடையவே கிடையாது. ஸோ தொடர்ந்து பெயருக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி தலைவர் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் தான் எல்லா முடிவும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் அதிமுக பிஜேபி கூட்டணி முக்கியமாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் தலைவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மீது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை சீட்டும் அதிமுக பக்கம் போய்கொண்டு இருக்கு. அடுத்தடுத்து அதிமுக கிட்ட நெருக்கடிகள், அடுத்தடுத்து உட்கட்சி நெருக்கடிகள் வந்து கொண்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நாயனார் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். ஆனால் இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிடையாது. அவர் இந்திய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்த அப்படி சொல்லி நாயனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்பே, அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும் போதே மீண்டும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை அப்பவே சொல்லியிருப்பாங்க. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமையும் போதே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருப்பாங்க. நாங்கள் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் கூட்டணியாக ஆட்சி செய்யும் சொல்லலை, கூட்டணியை தேர்தலில் சந்திப்போம் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா தரப்புல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மீண்டுமே மதுரையில் நடந்த ஈவெண்ட்டில் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது தான் வாண்டடாக அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி எழுகிறது. தொடர்ந்து இது அதிமுகவை தம் பண்ணுவதற்காக அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்விக்குறி எழுகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக தன்னித்தில் வேறு எந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பிஜேபியோட கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?